ஸ்கூல்ல குக்கிங் காம்படிஷன் அம்மே, ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல? குக்கிங்லாம் கேர்ள்ஸ் வேலைமா. சமைக்கிறது பொண்ணுங்க வேலைன்னு யார் பா சொன்னது உனக்கு? வீட்ல நீங்க தானே சமைக்கிறீங்க. அந்த காலத்துலலாம் பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்களா, அடிமையாவே வச்சிருந்தாங்க, படிக்க விட மாட்டாங்க. அதனால பொண்ணுங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பொண்ணுங்க நிறைய படிக்கிறாங்க, நிறையவே சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் அடுப்பாங்கரையை மட்டும் பொண்ணுங்கள்ட்டே விட்டு வைக்கிறது நியாயமா? நீயே சொல்லு. இதே மாதிரி எனக்கு 10 காரு வேணும். இந்த காரு 10 வேணும்? அவ்வளோ காசு வச்சிருக்கியா? 500 ரூபாய் தானே என்கிட்ட இருக்கு. ஸ்கெட்சில் ரவுண்ட் பண்ணிருக்கு ரேட்டு நினைச்சிட்டியா? இப்போ ஒரு 100 பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு டாய்ஸ்லயும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருப்பாங்க. எம்ஆர்பி ரேட்டு இதோ இருக்கு பாரு. உங்க ஸ்டாஃப் தான் சொன்னாங்க, அவங்க கிட்டே போய் கேளுங்க. அவங்க வேலைக்கு புதுசுப்பா, நேற்று தான் வேலைக்கே சேர்ந்தாங்க. நீங்க ரேட்டை மாத்தி மாத்தி சொல்றீங்க, நான் வரேன் ஆண்டி. இவ்வளோ பெரிய டாய்ஸை யாராவது 50 ரூபாய்க்கு தருவாங்களா? 50 ரூபாய் இப்படிதான் போடுவாங்களா? 50 ரூபா இப்படிதான் எழுதுவாங்களாவா? ஆமா, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா தெரியாதா? வேலை செய்ய பெண்கள் வேணும் தானே போட்டிருந்தீங்க, படிச்ச பெண்கள் வேணும்னு போட்டிருந்தீங்களா? சரி, அதுக்குன்னு சுத்தமா ஒண்ணுமே தெரியலன்னா வர்ற கஸ்டமருக்கு எப்படி ரேட்டு சொல்வீங்க? எனக்கு வேலை கொடுக்க 1000 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு வேலை செய்ய யாரும் இல்ல. வேலை செய்வா வேணாமா? அதுவும் கரெக்ட் தான். நீங்க உள்ள போய் வேலை பாருங்க, யாராவது ரேட்டுன்னு கேட்டா மட்டும் என்ன கூப்பிடுங்க. வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை, இதுக்கு நம்ம வேலைக்கே போயிருக்கலாம் இருக்கு. ஏற்கனவே இருந்தால ஒரு லைன்மேன், அவர் எங்க நீங்க புதுசா இருக்கீங்க? அவர் வேலையை விட்டு நின்ட்டாருங்க. நின்னுட்டாரா? அதான் லைனுக்கு யாருமே வரலையா? பில் எல்லாம் எதுவும் பழசு கிடையாது, புதுசா ஆர்டர் போட்டுக்கிறீங்களா? ஆர்டர் எல்லாம் போட்டுக்கலாங்க, இது உங்க கடையோட ஸ்டேட்மெண்ட். ஏற்கனவே 937 ரூபாய் பெண்டிங்ல நிக்குது, அது என்னன்னு பாத்துங்க. இருக்காதுங்களே, கடைசி பில்லு நான் தான் முடிச்சேன். 937 ரூபாய் காசு கொடுத்து சைன் பண்ணி பில்லு எங்கிட்ட தானே இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஒரு பில்ல முடிக்காம அந்த பில்லு என்கிட்ட எப்படி வரும்? எனக்கும் புரியுது, அவர் எல்லா கடைக்குள்ளும் தொலைஞ்சிச்சுன்னு சொன்னாரு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் வேலைக்கே வரலையா? அதுக்கப்புறம் ஒரு ஓனர் திட்டினாருன்ட்டு வேலைக்கே வரல. எனக்கு என்னமோ அந்த லைன்மேன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த பிரச்சனை இந்த கடையோட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது உண்மைதான், இதோட 4வது கடை. அப்ப எல்லா காசுமே அந்த லைன்மேன்ட்டு தான் இருக்குது. உங்க ஓனர் கூட்டு பொறுமையா விசாரிக்க சொல்லுங்க, உண்மை என்னன்னு தெரியும். நீங்க சொல்றது கரெக்டு தான், நான் வரேன். ஏன்ப்பா அந்த கொசுப்பேட்டை டேபிள் மேல இருக்க? அது ரிட்டனா? வாரண்டி ஐட்டம்னாலே மாத்தி கொடுக்க சொல்லுவாங்கப்பா. வாரண்டி பீரியட் முடிய போகுது தானே? வாங்கி 2 நாள் தான். அதான் 2 நாள் தான் ஆகுதா? அப்பா செக் பண்ணாங்களா? அப்பா செக் பண்ணாங்கம்மா, ஆனா வேலை செய்யல. இன்னைக்கு அந்த லைன்மேன் எப்படியும் வருவாங்க, நான் என்னன்னு கேக்குறேன். A few moments later. அக்கா பில்லு வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்தேன். ஏற்கனவே 2 கொசுப்பேட் கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட சொன்னா, இப்ப 3வது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் எதா இருந்தா சொல்லுங்க, நான் மாத்தி கொடுக்குறேக்கா. நீங்க பொருளை மாத்தி கொடுப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நம்பி தானே கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க, அதுல எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வந்தா உங்கள்கிட்ட பொருளே வாங்க மாட்டேன். உங்க ஓனர்கிட்ட சொல்லிட்டேன்னு. எனக்கு புரியுதுக்கா, நான் கம்பெனில சொல்றேன், வரேன். எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குங்களா? உங்களுக்கா? முன்னாடி எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கீங்களா? நானும் கடை தான் வச்சிருந்தேன். புள்ள 10வது படிச்சான், அவனை கவனிக்கவே முடியல. சரி, கொஞ்ச நாள் கடை பக்கமே நான் வரவே இல்லை. என்கிட்ட வேலை செய்யறவங்களே கடையை பார்த்துக்க சொன்னேன். என் பிள்ளையும் நிறைய மார்க் வாங்கினான். புள்ளதான் நிறைய மார்க் வாங்கிட்டேன், அப்புறம் என்ன சந்தோஷம் தான். என் கடையை அவங்க கடைன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 லட்சம் கடை வாங்கி ஊரை விட்டே ஓடிட்டாங்க. கடையை மூட வேண்டியதாயிடுச்சு. நீங்க சொல்லக்குள்ளேயே இது இப்படிதான் நடந்திருக்கும்னு நினைச்சேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வந்துடுறீங்களா? சரி, நான் வரேன். பாவமா அவங்க. நீ அடிக்கடி கேப்பல்ல, ஏமா கடையிலேயே இருக்கீங்கன்ட்டு. நம்ம கடையில் இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். நம்புறவங்களை எப்படி நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு தான் தெரியல.